ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மொத்தம் ஒரு 7 டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 8வது டெஸ்ட்டில் 8வது தமிழில் இருக்கக்கூடிய 4, 5, 6 இந்த 3 இயலுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் தான் இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின்: பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர இப்பாடல் வரிகளை பாடியவர். ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர். 2வது கேள்வி: உலகின் பழமையான கலைகளில் ஒன்று. ஆப்ஷன் ஏ மட்பாண்டக்கலை. 3வது கேள்வி: கூம்போடு மீப்பாய் கலையாது இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. அதாவது இந்த கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்றது பண்டைய காலத்தில் பாய்மர கப்பலில், அதாவது கப்பல்களில் பாயை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த வரிகள். எதை வச்சு பாய்மர கப்பலில் பாய் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா புறநானூறு மூலிமா இந்த கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்ற வரிகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். 4வது கேள்வி: ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். ஐநா அவையோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான் ஐநாவோட ஃபஸ்ட்டு பெண் தலைவர். அதுக்கப்புறம் மீரா குமார் அப்படின்றவங்க யார் அப்படின்னா சபாநாயகர். எல்லாருமே ஃபஸ்ட்டு பெண் அப்படின்ற அந்த இது தான். இதில் மீரா குமார் யார் அப்படின்னா சபாநாயகராக இருந்திருப்பாங்க, முதல் பெண் சபாநாயகர். அதுக்கப்புறம் சுச்சிதா கிருபாலனி முதல் பெண் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. கிருபாலனி முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடு கவர்னராக இருந்திருப்பாங்க. ஓகேவா? சரோஜினி நாயுடு கவர்னராக இருந்திருப்பாங்க. 5வது கேள்வி: பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை டேஷ் என்பர். ஆப்ஷன் பி வேற்றுமை. 6வது கேள்வி: இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 4. இசைக்கருவிகள் 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா தோல் கருவிகள், அதுக்கப்புறம் நரம்பு கருவிகள், 3வது காற்று கருவிகள், 4வது கஞ்ச கருவிகள். மொத்தம் 4: தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள், கஞ்ச கருவிகள். 7வது கேள்வி: கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலை பாடியவர். ஆப்ஷன் சி ஆலங்குடி சோமு. 8வது கேள்வி: சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் இயற்றிய நூல். ஆப்ஷன் டி பெரிய புராணம். சுந்தரர் இயற்றிய இந்த திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக வச்சுட்டு தான் சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தை இயற்றியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த திருவந்தாதி வழிநூல். பெரிய புராணம் எழுதுறதுக்கான முதல் நூல் திருத்தொண்ட தொகை. திருவந்தாதி வழிநூல். இதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி அவர்கள் எழுதியிருப்பாங்க. நம்பியாண்டார் நம்பி, அதாவது திருத்தொண்ட திருவந்தாதி அப்படி அந்த நூல் தான் இது. அது நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பாங்க. இது வழிநூலாகவும் இதை முதல் நூலாகவும் வச்சு தான் சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றியிருப்பார். 9வது கேள்வி: பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பு ஆசிரியர். ஆப்ஷன் பி ஆ கௌரன். 10 நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம். ஆப்ஷன் ஏ திருப்பூர். 11 தமிழ்நாட்டின் ஹாலந்து. ஆப்ஷன் டி
12 கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். இப்பாடல் வரிகளை பாடியவர். ஆப்ஷன் பி குமரகுருபரர். 13 சின்னாளப்பட்டி சுங்குடிச் சேலைகள் புகழ்பெற்ற மாவட்டம். ஆப்ஷன் சி திண்டுக்கல். 14 கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறப்படும் நூல். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 15 ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல். இப்பாடல் வரிகளை பாடியவர். ஆப்ஷன் பி நல்லந்துவனார். இவர் தான் வந்துட்டு பாடியிருந்திருப்பாரு. இது வந்துட்டு ஒரு கலித்தொகை நூல். கலித்தொகையை வந்துட்டு பாடினவர் வந்துட்டு நல்லந்துவனார். அதுக்கப்புறம் பூரிக்கோ வந்துட்டு குறுந்தொகையை வந்து தொகுத்திருப்பார். குறுந்தொகை. கூடலூர் கிழார் வந்து ஐங்குறுநூறு. உருத்திர சன்மனார் அகநானூறு. ஸோ அப்போ நல்லந்துவனார் வந்துட்டு கலித்தொகை. 16 கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இவ்வரிகள் அடங்கிய நூல். ஆப்ஷன் பி நாலடியார். மூதுரை, கொன்றைவேந்தன், ஆத்திச்சுடி, நாலடியார் இது எல்லாமே வந்துட்டு மூதுரை, கொன்றைவேந்தன், ஆத்திச்சுடி வந்து ஔவையார் பாடியிருப்பாங்க. நாலடியார் வந்துட்டு சமண முனிவர்கள் வந்துட்டு பாடியிருப்பாங்க. 17வது கேள்வி வாரி என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ வருவாய். 18 வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். அதாவது இந்த மூவர் அப்படின்றது சேர சோழ பாண்டியர்கள். அவங்கள பற்றி குறிப்பிடுற நூல் தான் தொல்காப்பியம். 19 கூற்றுகளை ஆராய்க. ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழிகள். 2 செம்பியன் கண்டியூரில் மண் கலங்கள் வந்துட்டு கிடச்சிருக்கு. 3வது கீழடியில் சுடுமண் பொருள்கள் வந்துட்டு கிடச்சிருக்கு. இதுக்கான ஆப்ஷன் 1, 2 மட்டும் சரி, அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி 1, 2, 3 தவறு. ஆப்ஷன் டி 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி அனைத்தும் சரி. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் வந்துட்டு கிடச்சிருந்துருக்கும். செம்பியான் கண்டியூரில் மண்கலன்கள் கிடச்சிருந்துருக்கும். கீழடியில் வந்துட்டு சுடுமண் பொருட்கள் வந்து கிடச்சிருந்துருக்கும். ஸோ ஆப்ஷன் பி அனைத்தும் சரி. 20 மூங்கில்கள் எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் சி 3 வகைப்படும். என்னென்ன மூங்கில் அப்படின்னா கல் மூங்கில், மலை மூங்கில், அதுக்கப்புறம் கூட்டு மூங்கில். இதில் அதிகமாக பயன்படுறது, அதாவது கைவினை பொருட்கள் செய்கிறது எது அப்படின்னா கூட்டு மூங்கிலில் தான் அதிகமாக வந்துட்டு கைவினை பொருட்கள் வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ அதிக பயன்பாட்டில் இருக்கக்கூடியது கூட்டு மூங்கில் தான். 21 குமரகுருபரர் வாழ்ந்த காலம். ஆப்ஷன் ஏ 17ஆம் நூற்றாண்டு. 22 இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம். ஆப்ஷன் ஏ சேலம். திருவண்ணாமலையை வந்துட்டு தீபநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடியை முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகாசியை பட்டாசு நகரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேரு அவர்கள் வந்துட்டு குட்டி ஜப்பான் சொல்லியிருந்திருப்பார்.
ஸோ இது வந்துட்டு பாக்ஸில் இருக்குது, குட்டி ஜப்பான். ஸோ திருவண்ணாமலை வந்துட்டு தீபநகரம், தூத்துக்குடி வந்து முத்து நகரம், சிவகாசி வந்து குட்டி ஜப்பான். அதுக்கப்புறம் மதுரை வந்துட்டு அதில் இருக்கும் அந்த பாக்ஸில். மதுரை என்ன அப்படின்னா தூங்கா நகரம். மதுரை தூங்கா நகரம். 23 கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர். ஆப்ஷன் பி மாலுமி. 24 பொறுத்துக. தடுக்குப்பாய், பந்திப்பாய், திண்ணைப்பாய், பட்டுப்பாய், தொழுகைப்பாய். இந்த பாய் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது. தடுக்குப்பாய் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த தடுக்குப்பாய். தடுக்குப்பாய் வந்துட்டு குழந்தைகளை படுக்க வைக்க. பந்திப்பாய் வந்துட்டு உணவு உண்றதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ பந்தி அப்படின்னு இருக்குது, அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், உணவு உண்ண உதவுவது. திண்ணைப்பாய் அப்படின்றது உட்கார, இதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். திண்ணை அப்படின்னா உட்கார மற்றும் படுக்க. பட்டுப்பாய் வந்துட்டு திருமணத்திற்கு, ஸோ பட்டு வேஷ்டி அப்படின்ற மாதிரி பட்டுப்பாய் வந்துட்டு திருமணத்திற்கு பயன்படுறது. தொழுகை பாய் வந்துட்டு இஸ்லாமியர் தொழுகைக்கு யூஸ் ஆகிறது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 5-4 ஆப்ஷன் சி 5 4 3 2 1. 25 மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் நூல். ஆப்ஷன் டி நீதிநெறி விளக்கம். 26 பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. எதை அடிப்படையாக வச்சு விலையை வந்துட்டு கணக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நெல். 27 தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் வரிகளை பாடியவர். ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். 28 சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். ஆப்ஷன் சி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். 29 கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர். ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்திரா காந்தி வந்துட்டு பிரதமர், முதல் பெண் பிரதமர். பாத்திமா பீவி வந்துட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி. ஸோ ஹைகோர்ட்டோட முதல் பெண் நீதிபதி. முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து நமக்கே தெரியும், முதல் பெண் மருத்துவர். அதுக்கப்புறம் சட்ட மேலவையோட உறுப்பினர். அதுக்கப்புறம் வந்துட்டு மேயர். இது எல்லாமே வந்துட்டு முத்துலக்ஷ்மி ரெட்டி. 30 சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை இந்த பாடல் வரிகள் அடங்கிய நூல். ஆப்ஷன் ஏ திருப்பாவை. 31 குமரகுருபரர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. கைலை கலம்பகம். ஆப்ஷன் பி திருக்காவலூர் கலம்பகம். ஆப்ஷன் சி சகலகலா வள்ளி மாலை. ஆப்ஷன் டி கந்தர் கலிவெண்பா. இதில் குமரகுருபரர். ஆப்ஷன் சி சகலகலா வள்ளி மாலை. ஆப்ஷன் டி கந்தர் கலிவெண்பா. இதில் குமரகுருபரர் எழுதிய நூலில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர் கலம்பகம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் அவர்கள் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். வீரமாமுனிவர் தான் திருக்காவலூர் கலம்பகம் வந்துட்டு எழுதியிருப்பார். 32 கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ கள்ளர் சரித்திரம். ஆப்ஷன் பி கன்னிவாடி. ஆப்ஷன் சி குணச்சித்திரங்கள். ஆப்ஷன் டி உப்புக்கடலை குடிக்கும் பூனை. ஆப்ஷன் ஏ கள்ளர் சரித்திரம். ஸோ கள்ளர் சரித்திரம் வந்துட்டு கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் வந்துட்டு எழுதியிருக்க மாட்டார்.
கள்ளர் சரித்திரம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாயனார் தான் வந்துட்டு எழுதியிருப்பார் கள்ளர் சரித்திரம். 33 நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ புறநானூறு. 34 நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை டேஷ் என்கின்றோம். ஆப்ஷன் பி புணர்ச்சி. 35 கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர். இவர் திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 3வது கூற்று தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது பெற்றவர். ஸோ ஆப்ஷன் பி ஆலங்குடி சோமு அவர்கள். இவர் வந்துட்டு திரைப்பட பாடல் ஆசிரியராக இருந்திருப்பார். சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படின்ற ஊரில் தான் வந்துட்டு பிறந்திருப்பார். ஸோ அதனால தான் இவர் ஆலங்குடி சோமு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட கலைமாமணி விருது வந்துட்டு இவர் பெற்றிருப்பார். 36 கூற்றுகளை ஆராய்க. சாளராவை பாண்டில் எனவும் அழைப்பர். சேகண்டியை சேமங்கலம் என்றும் அழைப்பர். திமிலையை பாணி என்னும் பெயரால் அழைப்பர். சங்கின் மொழியை சங்கநாதம் என்றும் சங்கை பணிலம் என்றும் குறிப்பிடுவர். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று சாளராவை பாண்டில் எனவும் அழைப்பர், கரெக்டு. 2வது கூற்று சேகண்டியை சேமங்கலம் என்றும் அழைப்பர், இதுவும் கரெக்டு. 3வது கூற்று திமிலையை பாணி என்னும் பெயரால் அழைப்பர், இதுவும் கரெக்டு. சங்கின் மொழியை வந்துட்டு சங்கநாதம் அப்படின்னும் சங்கை வந்துட்டு பணிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எல்லா கூற்றுமே கரெக்டு. ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. 37 தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ திருவிக்கா, ஆப்ஷன் பி உவேசா, ஆப்ஷன் சி காந்திய கவிஞர், ஆப்ஷன் டி மக்கள் கவிஞர். ஸோ தமிழ் தென்றல் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா திருவிக்கா அவர்களை தான் தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உவேசாவை தமிழ் தாத்தா, உவேசா வந்து தமிழ் தாத்தா. காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞரை தான் வந்துட்டு காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மக்கள் கவிஞர் வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அவரை தான் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 38 வாழ்விற்கு உரிய இன்பத் துறைகளில் டேஷ் இன்பமும் ஒன்று. ஆப்ஷன் டி காவிய இன்பம். 39 விகார புணர்ச்சி வகைகளில் பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ உயிரீற்று. இப்போ விகார புணர்ச்சி வந்துட்டு தோன்றல், கெடுதல், திரிதல், இது மூன்றுமே விகார புணர்ச்சி வகைகள். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புணர்ச்சியில் தான் இந்த உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, அதுக்கப்புறம் உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி புணர்ச்சியில் தான் வரும். விகார புணர்ச்சியில் தோன்றல், திரிதல், கெடுதல், இது வந்துட்டு விகார புணர்ச்சியில் வரும். 40 பொறுத்துக. இயற்கை ஓவியம், இயற்கை இன்பம், இயற்கை வாழ்வில்லம், இயற்கை அன்பு, இயற்கை தவம், இயற்கை பரிணாமம். ஸோ இயற்கை ஓவியம் எது அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பம் கலித்தொகை, இயற்கை இன்பம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம், வாழ்வில்லம் வந்து திருக்குறள், இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை தவம் எது அப்படின்னா சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். ஓகேவா? இப்போது இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா இயற்கை ஓவியம் 10 பாட்டு 3, 4, 6, 5, 1, 2 ஆப்ஷன் சி. இதை தவிர்த்து இன்னும் வந்துட்டு ஒரு 2 நூல்கள் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், இன்ப வாழ்வு நிலையங்கள். அது வந்து இது சிலப்பதிகாரமும் மணிமேகலை, இது 2 வந்துட்டு இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னும். அதுக்கப்புறம்
இயற்கை இறையருள். இறையருள் எது அப்படின்னா தேவார, திருவாசக, திருவாய்மொழிகள். அதாவது தேவார, திருவாசக, திருவாய்மொழி, திருவாய்மொழிகள். இது வந்துட்டு இயற்கை இறையருள். 41 ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ பி. சா. குப்புசாமி. 42 கூற்றுகளை ஆராய்க. பெரிய உடுக்கையை குடுகுடுப்பை என்பர், சிறிய உடுக்கையை தவண்டை என்பர். ஸோ இதுக்கான ஆப்ஷன் இரண்டும் சரி, 1 மட்டும் 2 மட்டும். ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. ஸோ பெரிய உடுக்கையை குடுகுடுப்பை கிடையாது, சிறிய உடுக்கை தான் குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெரிய உடுக்கையை தவண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. பெரிய உடுக்கை தவண்டை, சிறிய உடுக்கை குடுகுடுப்பை. 43 பொறுத்துக. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் எந்தெந்த ஊரில் என்னென்ன தொழிற்சாலைகளும் தொழிலும் செய்கிறாங்க அப்படின்றது தான். நீலகிரியில் தேயிலை தொழிற்சாலை, புகைப்படச் சுருள், அதுக்கப்புறம் தேயிலை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய், இதுக்கான ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு நீலகிரியில் வந்து இருக்குது. கோயம்புத்தூரில் இயந்திரங்கள் அப்படின்னு வந்தாலே அது வந்துட்டு கோயம்புத்தூர் தான். இயந்திரங்கள், நூற்பாலைகள், அதுக்கப்புறம் மின்சார பொருட்கள், இது எல்லாமே வந்துட்டு கோயம்புத்தூரில் வரும். திண்டுக்கல்லில் அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலை, அதாவது தோல் தொழிற்சாலை, பூட்டு தொழிற்சாலை வந்துட்டு திண்டுக்கல். தோல் வந்துட்டு வேற எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வேலூர், வாணியம்பாடி, அதுக்கப்புறம் ஆம்பூர். இதுவும் வந்துட்டு தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் எது அப்படின்னா வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர். அதை தவிர்த்து திண்டுக்கல் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஈரோடு வந்துட்டு மஞ்சள் சந்தை. திருப்பூரில் வந்து காங்கேயம் காளைகள். இதை தவிர்த்து திருப்பூர் அப்படின்னா நமக்கு மேஜராக என்ன தெரியும் அப்படின்னா பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு திருப்பூர். நாமக்கல்லில் வந்துட்டு சிமெண்ட்டு, கைத்தறி நெசவு தொழிற்சாலை, அதுக்கப்புறம் வெண்கல பொருட்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலை வந்துட்டு நாமக்கல்லில் இருக்குது. இதை தவிர்த்து நாமக்கல் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் முட்டை, அந்த கோழி உற்பத்தி அப்படி சொல்லுவோம்ல, அது வந்துட்டு நாமக்கல். இதை தவிர்த்து இன்னும் 2 ஊர் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒன்று வந்துட்டு சேலம். நம்ம வந்துட்டு பார்த்தோம்ல ஜவ்வரிசி செய்கிற இடம் வந்துட்டு, ஜவ்வரிசி எங்கே செய்வாங்க அப்படின்னா சேலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை தவிர்த்து வேறு என்ன இருக்கும் அப்படின்னா சேலம் அப்படின்னாலே அது வந்துட்டு மாங்கனி நகரம். இந்த சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல பாட்டில், அந்த மாதிரி சேலம் அப்படின்னா மாங்கனி நகரம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தான் ஏற்காடு வந்துட்டு இருக்குது. அதாவது ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம். அந்த மாதிரி ஏற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில். இன்னொரு மாவட்டம் வந்துட்டு கரூர். கரூரில் வந்து பேருந்து கட்டுமான பொருட்கள், அதாவது பேருந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம், அது செய்கிறதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் எல்லாமே வந்துட்டு கரூரில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு கைத்தறி தொழிலும் வந்துட்டு இங்கே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விரிப்பு துணிகள் சொல்லுவாங்கள்ல, இந்த கீழே போடுற மேட்டு, அப்புறம் ஜன்னலுக்கு கட்டக்கூடிய அந்த ஸ்க்ரீனு, இது எல்லாமே வந்துட்டு கரூரில் வந்து செய்வாங்க. இதை தவிர்த்து இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா காகித தொழிற்சாலை. அதாவது நம்ம இந்தியாவிலே வந்துட்டு காகிதம் எந்த ஒரு சைடு இதுவும் இல்லாமல் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா கரூரில் தான் தயாரிக்கிறாங்க. அதாவது டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கரூரில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 2 3 4 5 6. 44 வேற்றுமை உருவுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை. 45 சென்னை அருங்காட்சியகத்தில் காணப்படும் முழவு. சென்னை அருங்காட்சியகத்தில் எந்த மாதிரி முழவு இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குடமுழா வந்துட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த குடமுழா அப்படின்றது என்ன அப்படின்னா இதுக்கு எத்தனை முகங்கள் வந்து இருக்கும் அப்படின்னா
5 முகங்கள் வந்துட்டு இருக்கும். 5 முகங்களை உடையது தான் வந்துட்டு இந்த குடமுழா. அந்த 5 முகங்களை சேர்ந்து தான் இதை வந்துட்டு வடிவமைச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய அந்த ஒலியை வந்துட்டு பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு தோல் கருவி வகையை சேர்ந்த ஒரு இசைக்கருவி தான் இந்த குடமுழா. இங்கே இருக்குது பஞ்சமகா அப்படின்றது. அதுக்கப்புறம் 46 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி விழி வேற்றுமை. 47 பொருத்துக. தறி, அணிகலன், தோல் பதனிடுதல், பின்னுதல், சீர்திருத்தம், சடங்கு. ஸோ தறி அப்படின்றது லூம், அணிகலன் அப்படின்றது ஆர்னமெண்ட், தோல் பதனிடுதல் டேனிங், பின்னுதல் வந்துட்டு நிட்டிங், சீர்திருத்தம் வந்துட்டு ரிஃபார்ம், சடங்கு வந்துட்டு ரைட். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 3 4 1 2 ஆப்ஷன் பி 3 4 1 2 6 5. 48 கூற்றுகளை ஆராய்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதம், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஓகேவா? குழந்தையோட இசையை கேட்காதவங்க அவங்க தான் வந்துட்டு குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த குழல் யாழை விட இனிமையானது எது அப்படின்னா ஒரு குழந்தை பேசுகிற அந்த மழலை பேசக்கூடிய அந்த சொல்லு தான் வந்துட்டு இனிது அப்படின்ற மாதிரி எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருக்குறளில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்டு. அதுக்கப்புறம் சங்கொடு தாரை காலம் தழங்கொலி, இது வந்துட்டு பெரிய புராணம், இதுவும் கரெக்டு. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத, மத்தளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க நாச்சியார் திருமொழியில், இதுவும் கரெக்டு. கலை உனக்கிழந்த முழவு மருள் பெரும்பழம் அப்படின்னு சொல்லி புறநானூரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 49 பொருத்துக. 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஒரு டெஸ்ட்லேயே பார்த்துருந்துருப்போம். 8 வேற்றுமை வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கும் 8ஆவது வேற்றுமைக்கும் உருபுகள் வந்து கிடையாது. ரிமைனிங் இருக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன உருபுகள் வரும் அப்படின்றது நான் ஒரு ப்ரீவியஸ் டெஸ்ட்லேயே வந்து போட்டிருப்பேன். இருந்தாலும் இதை ரீகால் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2ஆவது வேற்றுமைக்கு வந்துட்டு என்ன உருபு அப்படின்னா ஐ. ஸோ தமிழ் நமக்கு உயிரை போன்றது, இது 2ஆவது வேற்றுமை. 3ஆவது வேற்றுமை என்ன அப்படின்னா 3ஆவது வேற்றுமை வந்துட்டு கரிகால நாள் கல்லணை கட்டப்பட்டது. கரிகால நாள் இந்த ஆள், அதுக்கப்புறம் ஆண், அதுக்கப்புறம் ஓடு ஒடு, இது எல்லாமே வந்துட்டு 3ஆவது வேற்றுமை. அப்போது கரிகால நாள் கல்லணை கட்டப்பட்டது வந்துட்டு 3ஆவது வேற்றுமை. 4ஆவது வேற்றுமைக்கு கவிதைக்கு அழகு கற்பனை கூ வந்துட்டு 4ஆவது வேற்றுமைக்கான உருபு. இது வந்து கவிதைக்கு அழகு கற்பனை அப்படின்றது 4ஆவது வேற்றுமை. 5ஆவது வேற்றுமை அப்படின்றது ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஏவுதல் கலையில் இந்த இல் அதுக்கப்புறம் இன், இது வந்துட்டு 5ஆம் வேற்றுமைக்கான உருபுகள். 6ஆம் வேற்றுமை ராமனது வில் அது, இந்த மாதிரி அது, அதுக்கப்புறம் ஆது, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தது அப்படின்னா அது வந்துட்டு 6ஆம் வேற்றுமை. இந்த உருபெல்லாம் ராமனது வில் அப்படின்றது 6ஆவது வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை இரவின் கண் மழை பெய்தது, இந்த மாதிரி கண் வந்தது அப்படின்னா அது வந்துட்டு 7ஆம் வேற்றுமை. 8ஆவது வேற்றுமைக்கு வந்துட்டு உருபு கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நாம் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முதலுக்கும் உருபு வந்துட்டு கிடையாது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ 1 2 3 4 5 6. 50வது கேள்வி. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது. ஆப்ஷன் ஏ முற்றும்மை, ஆப்ஷன் பி எண்ணும்மை, ஆப்ஷன் சி உம்மை தொகை, ஆப்ஷன் டி அன்மொழி தொகை. ஆப்ஷன் பி எண்ணும்மை. 51 தாதுக சோலைதோறும் சண்பக காடுதோறும் இவ்வரிகள் அடங்கியுள்ள நூல்.
ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம். கம்பர் தான் வந்துட்டு பாடியிருப்பார். சரையு நதி அதை பற்றி வந்துட்டு பாடியிருப்பார். சரையு தாதுக சோலை தோறும் செண்பக காடு தோறும் அப்படின்ற மாதிரி. 52 கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. எத்தனை காண்டங்கள் வந்து கம்பராமாயணத்தில் இருக்குது அப்படின்னா 6 காண்டங்கள் வந்துட்டு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா பாலகாண்டம், அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம், அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு சுந்தர காண்டம், அதுக்கப்புறம் கிட்கிந்தா காண்டம், கடைசியாக வந்துட்டு யுத்த காண்டம். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், சுந்தரகாண்டம், கிட்கிந்த காண்டம், யுத்த காண்டம். ராவண காவியத்தில் தான் 5 காண்டங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ராவண காவியம். 53 ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்களை பற்றி கூறியவர். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 54 உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று கூறியவர். ஆப்ஷன் டி திருமூலர். எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா திருமந்திரத்தில் தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். திருமந்திரமில் வந்து இவரோட பாடல்கள் பாடிய தொகுப்பு வந்துட்டு திருமந்திரம். அதில் தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், அதுக்கப்புறம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற அந்த வரிகள் வந்துட்டு வரும். இதோட திருமூலரோட ஒரு மெயினான வரிகள் என்ன அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த பாடல் வரிகள். 55 வாய்மையும் அறமும் பிறர் துயர்களையும் இவ்வரிகளை இயற்றியவர். ஆப்ஷன் சி அசலாம்பிகை அம்மையார். 56 உருபுகள் மறைந்து வரும் தொடர்கள் டேஷ் என்பர். உருபு வந்துட்டு மறைந்து வரும் தொடர்கள் என்ன அப்படின்னா தொகைநிலை தொடர்கள். இதில் தான் உருபுகள் வந்துட்டு மறைந்து வரும். 57 கிறித்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம். ஆப்ஷன் ஏ தேம்பாவணி. 58 பொறுத்துக. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, ஆறறிவு. ஸோ எல்லாமே நேராக தான் பொருந்திருக்கு. ஓரறிவு அப்படின்றது புல் மரம், ஈரறிவு வந்து நத்தை சங்கு, மூவறிவு எறும்பு கரையான் அட்டை, நாலறிவு வந்து நண்டு தும்பி வண்டு, ஐயறிவு விலங்கு பறவை, ஆறறிவு மனிதர். ஸோ ஆப்ஷன் ஏ 1 2 3 4 5 6. 59 யாரை இக்கால ஔவையார் என்று திருவிக அவர்கள் பாராட்டுவார். திருவிக பாராட்டுவார் இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லி திருவிக வந்துட்டு பாராட்டியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையாரை தான் திருவிக அவர்கள் வந்துட்டு இவங்க இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. 60 காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அம்புஜத்தம்மாள். 61 ஒரு ஏக்கர் பரப்பளவில் வளரும் மரங்கள் எத்தனை பேருக்கு ஒரு ஆண்டுக்கு தேவையான உயிர்காற்றை தருகின்றன. ஒரு ஏக்கரில் மரத்தை நட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு எத்தனை பேருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து கொடுக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி 18 நபர்களுக்கு. 62 அரசு வனவிலங்கு வாரமாக கொண்டாடப்படும் வாரம். ஆப்ஷன் பி அக்டோபர் முதல் வாரம். அக்டோபர் முதல் வாரத்தை கவர்மெண்ட் வந்துட்டு வனவிலங்கு வாரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வருது. அக்டோபர் 4ஆம் தேதியை வந்துட்டு வனவிலங்கு நாளாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாரம் வனவிலங்கு வாரம், அதில் பர்டிகுலராக அக்டோபர் 4 வந்துட்டு வனவிலங்கு நாள். 63 சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி கிபி 1851. இதை வந்துட்டு மைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சொன்னாங்களாம், மைய அருங்காட்சியகம் அப்படின்னு. 64 பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் இவ்வரிகளை பாடியவர். ஆப்ஷன் பி பாரதியார். 65 தூளம் போல் வளர் கிளைக்கு விழுதுகள் தூண்கள் இவ்வரிகளை இயற்றியவர்.
ஆப்ஷன் சி பாரதிதாசன். 66 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1972. 67 தேன்நுகர் வண்டு மதுதனை உண்டு இவ்வரிகள் அடங்கியுள்ள நூல். ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணிக்கு வந்துட்டு ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர் வந்துட்டு கிடையாது. 68 காந்தி புராணம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆப்ஷன் பி 2034 பாடல்கள். 69 சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை நிறுவியவர். அதாவது அவங்க அப்பா பேரையும் காந்தி அவர்களோட பேரையும் ரெண்டுத்தையுமே சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு வந்துட்டு தொண்டு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அம்புஜத்தம்மாள். 70 நகைசெய் தன்மையினம் பெழியி இத்தாய்த்துகள் இவ்வரிகள் அடங்கியுள்ள நூல். ஆப்ஷன் ஏ தேம்பாவணி. 71 மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டிய பெண்மணி. ஆப்ஷன் ஏ அம்புஜத்தம்மாள். 72 நாடகமேத்தும் நாடக கணிகை என்று மாதவியை பற்றி குறிப்பிடும் நூல். மாதவியை பற்றி குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 73 சுந்தரனார் மனோன்மணியம் என்னும் நாடக காப்பியத்தை வெளியிட்ட ஆண்டு. கிபி 1891. இப்போ தான் அந்த ஆண்டில் தான் வந்துட்டு சுந்தரனார் வந்து மனோன்மணியம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். இது வந்து ஆங்கிலத்தில் லார்ட் லிட்டன், அதாவது லார்ட் லிட்டன் எழுதிய மறைவழி அந்த நூலை தழுவி தான் இந்த மனோன்மணியம் வந்துட்டு எழுதியிருந்திருப்பார். எழுதி 1891 வந்துட்டு சுந்தரனார் அவர்கள் வெளிவிட்டிருப்பாங்க. 74 அசலாம்பிகை அம்மையார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது. எது அப்படின்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி வந்துட்டு அசலாம்பிகை இயற்றிய நூல் கிடையாது. இது வந்துட்டு ஔவையார் இயற்றினது. ஸோ அசலாம்பிகை இயற்றிய நூல்கள் எது எது அப்படின்னா ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், ராமலிங்க சுவாமிகள் தரிசனம். இது எல்லாமே வந்துட்டு அசலாம்பிகை அம்மையார் இயற்றிய நூல்கள். இதில் இந்த ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா 409 பாடல்கள் வந்துட்டு இருக்கும். 75 காந்தியடிகள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று யாரை அழைத்தார்? ஆப்ஷன் சி அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாளை தான் காந்தியடிகள் வந்துட்டு தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக நம்மளோட தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வேலு நாச்சியாரை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் காந்தியடிகள் வந்துட்டு யாரை வந்துட்டு தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாளை வந்துட்டு சொல்லியிருப்பார். 76 மத்த விலாசம் என்னும் நாடக நூலை இயற்றியவர். ஆப்ஷன் பி மகேந்திரவர்ம பல்லவன். 77 காலங்கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை இவ்வரிகள் அடங்கியுள்ள நூல். அதாவது இலக்கணத்தை பற்றி சொல்கிறது, வினைத்தொகையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். ஆப்ஷன் ஏ நன்னூல். 78 நாடகவியலை என்னும் நூலை செய்யுள் வடிவில் இயற்றியவர். அதாவது செய்யுள் வடிவில் ஒரு நூல் வந்து இயற்றியிருக்காரு. அது என்ன அப்படின்னா நாடகவியல். செய்யுள் வடிவில் இயற்றிய நூல் நாடகவியல். இதை யார் இயற்றினார் அப்படின்னா ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் வந்துட்டு இயற்றியிருப்பார். 79 நாடகத்தமிழ் என்னும் நூலை இயற்றியவர். நாடகத்தமிழ் என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்தர். 80வது கேள்வி கூற்றுகளை ஆராய்க. திருமந்திரம் ரிலேட்டடா. சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை திருமந்திரம். கரெக்டு. இதற்கு தமிழ் 3000 என்னும் வேறு பெயரும் உண்டு. தமிழ் 3000 இதுவும் கரெக்டு. இந்நூல் 3000 பாடல்களை கொண்டது. மொத்தம் 3000 பாடல்கள் வந்துட்டு இந்த நூலில் வந்து இருக்குது திருமந்திரத்தில். இதுவும் கரெக்டு. திருமந்திரத்தை பாடியவர் திருமூலர். இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.
இதில் வந்து மொத்தம் ஒரு 80 கேள்வி பார்த்தோம். அதில் வந்துட்டு 50 வந்துட்டு நியூலையும் ரிமைனிங் இருக்க 30 வந்துட்டு ஓல்டுலேயும் தான் நம்ம பார்த்தோம். இதோட கண்டினியூவேஷன் அடுத்த டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.